தூங்கிவிட்டால் வித்தரை எப்போது தொழ வேண்டும்? வஹீதா பாத்திமான்னு ஒருத்தர் கேட்குறாங்க. அதாவது நம்ம இஷா தொழுதுட்டோம், இஷா தொழுதுட்டு தூங்கிட்டோம், இஷாவுக்கு பிறகு வித்திர தொழணும்ல, தூங்கிட்டு சுபுல தான் எந்திரிக்கிறோம். இப்போ அந்த வித்திரை மிஸ் ஆகி போச்சு. அந்த உரிய நேரத்தில் எழுதாத அந்த கேள்வி வராத, உரிய நேரத்தில் தொழாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கேள்வி வருது. அப்போ வித்திரை தொழாமல் நாங்கள் தூங்கிவிட்டோம் என்று சொன்னால் அந்த வித்திரை அடுத்த நாள் தான். இப்போ வித்திரனா சுபு ஆயிரும்ல, அப்புறமேலே தூங்கிட்டாருன்னா சுபுக்கு வந்துடணும். சுபுக்கு வந்த பிறகு மத்தியானமோ சாயந்தரமோ வேற ஒரு நேரத்தில் தொழுவலாமா, என்ன செய்யணும்னு கேட்குறாங்க உங்களுடைய கேள்வி. இதுக்கு பெரும்பாலும் இதுக்கு ஒரு ஹதீஸை ஆதாரம் காட்டுவாங்க. பெரும்பாலும் இந்த ஹதீஸை தான் இதுக்கு ஒரு ஆதாரமாக மார்க் அறிஞர்கள் காட்டுவாங்க. என்ன ஹதீஸ் காட்டுவாங்கன்னு கேட்டால், அதாவது இப்ராஹிமும், அதாவது முகமது இப்னுல் முன்தஷிர்னு ஒருத்தர், அவர் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறார். அப்போ பாங்கு காமத் சொல்லப்படுது. எல்லாம் அந்த இமாமை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. யார்? இமாம் அப்துல்லா இப்னு மசூத் அவர்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன செய்யல, வரல, லேட்டாக வர்றாரு. ஏங்க உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், என்னன்னா நான் வித்திரு தொழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கேட்குறாங்க, என்ன பாங்கெல்லாம் சொன்னப்புறம் என்ன பண்ணி வித்திரு தொழுவுறியா? அடுத்த வக்துக்கு பாங்கு சொல்லியாச்சு, அது சுபோ ஏதோ ஒரு தொழுகையாக இருக்கு மேலே இருக்கு, பாங்கு சொன்ன பிறகு என்ன வித்திரு தொழுதிங்க அப்படின்னு கேட்ட உடனே இக்காமத்து சொல்லிட்டு நான் தொழுவேன் அப்படிங்கிறார். பாங்கு சொன்னது இக்காமத்து சொல்லிட்டா கூட வித்திரு தொழ வேண்டி இருந்தால் அதை தொழுதுட்டு தான் நான் வருவேன் ஜமாத்துக்கு அப்படிங்கிறார். சொல்லிட்டு ஒரு ஹதீஸை அவர் ஆதாரமாக காட்டுறாரு. என்ன ஆடுறாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சூரியன் உதிக்கிற வரைக்கும் தூங்கிட்டாங்க, எந்திரிச்ச உடனே அந்த தொழுவாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இது ஒரு பிரயாணத்தில் நடந்த ஒரு சம்பவம். பிரயாணத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் தூங்கிடுவாங்க, சுபுக்கு எந்திரிக்க மாட்டாங்க. சூரிய வெளிச்சம் மூஞ்சில பட்ட பிறகு தான் எல்லாரும் எந்திரிப்பாங்க. எந்திரிச்ச ரசூல்லா அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் என்ன செய்வாங்க, தொழுதுருப்பாங்க. அப்போ நமக்கு இந்த சூரியன் உதிக்கிற வரைக்கும் ஒருத்தர் தூங்கி விட்டாரையானால் ரசூல்லா அந்த சுபு தொழுகையை தொழுதுருக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நான் தொழுதுன்னு ஒரு காரணம் காட்டுறாரு. ஆனால் இந்த ஹதீஸ் வித்திற்கு பொருந்தாது. அவர் ஆதாரம் காட்டுறது கடமையான தொழுகையை தான் ரசூல்லா செஞ்சுருக்கிறாங்க. வித்திருங்கிறது கம்பல்சரியான 5 வேளை தொழுகையில் உள்ளது கிடையாது. அதனால வித்திற்கு இதை ஆதாரமாக காட்டினாரையானால் இதில் அந்த ஆதாரம் இல்லை. அந்த இப்னு மசூத் அவர்கள் செஞ்ச ஒரு செயல் அவர் செஞ்சார் என்பதுக்கு தான் இதில் ஆதாரம் இருக்க தவிர, காமத்தெல்லாம் சொன்ன பிறகு வித்திரை முடிச்சுட்டு ஜமாத்தை இமாமத் செஞ்சிருக்கிறார், அவர் செஞ்சிருக்கிறார் என்பது அவர் மார்க்க ஆதாரம்னா கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா தான் மார்க்க ஆதாரம் ஆகும். அவர் எதை ஆதாரமாக காட்டுறாருன்னு கேட்டால், ரசூல்லா இந்த மாதிரி செஞ்சாங்கல்ல அதான் ஆதாரம்னு அவர் காட்டுறாரு. ஆனால் அது கடமையான தொழுகை, சுபு தொழுகைக்கு நடந்த ஒரு சம்பவம். அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. அது என்ன ஹதீஸ் என்று கேட்டால், அதாவது ஃபர்ல் இல்லாத சுன்னத்தான தொழுகைகளுக்கு இப்படி ஒரு முறை இருக்குதா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கணும். கடமைக்கு தான் இதுக்கு அந்த ஹதீஸு ஆதாரமாகுது. எந்த ஹதீஸு? சூரியன் உதிக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் தூங்கி விட்டார்கள்னு வருதுல, அந்த ஹதீஸு சுபுகு தொழுகை, ஃபஜ்ரு தொழுகை என்கிற ஒரு கடமையான தொழுகையை நேரம் தவறி விடும் பொழுது பிறகு தொழலாம் என்பதற்கு தான் ஆதாரமாகுது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், கடமை இல்லாத ஒரு தொழுகையை ரசூலுல்லாஹ் பிந்தி தொழுதுருக்கிறாங்களா, கடமை இல்லாத சுன்னத்தான தொழுகையை நேரம் தவறின பிறகு தொழ அனுமதித்தோ இருக்கிறார்களா என்று தான் நம்ம என்ன செய்யணும், தேடி பார்க்கணும். அப்போ ஒரு ஹதீஸ் இப்னு ஹிப்பானில் வர ஆதாரப்பூர்வமான ஹதீஸு, அதாவது கைஸ் இப்னு ஃபஹதுன்னு ஒரு ஆள், ஃபஹது அவர் என்ன செய்கிறாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுபு தொழுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சுபு தொழுகைக்கு வந்துட்டார். சுபு தொழுத உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுபு தொழுகிறாரு. அவர் அந்த சுபுவுக்கு முந்தின சுன்னத்தை அவர் தொழுவலை, வந்தார், கடமையான தொழுகை ஜமாத் நடந்துகிட்டு இருக்குது, அதில் சேர்ந்துட்டார். ஃபஜருக்கு முன்னாடி ஒரு 2 ரக்காத் சுன்னத்து இருக்குதுல்ல, அது தொழுதுட்டு தானே இது தொழுவணும், அதை இவர் தொழுவலை. அப்போ ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்தோன்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் எழுந்து அந்த 2 ரக்காத் தொழுகிறார். ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து சுபுக தொழுகிறாரு. சுபுக தொழுது முடித்த உடனே சலாம் கொடுத்த உடனே எழுந்து நின்று அந்த 2 ரக்காத்தை தொழுகிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவரை பார்த்துட்டு இருக்கிறாங்க, கண்டிக்கலை. இவர் என்ன தொழுகை தொழுகிறாரு, சுபுகு தான், இல்லை சுபு தொழுகை தான், சேர்ந்துட்டார் ஜமாத்தில். சலாம் கொடுத்தவொடனே இந்த தொழுகையை தொழுதாருன்னு கேட்டால் முந்தின சுன்னத்து தான் தொழுகிறார்.
அப்போ சுன்னத்தான தொழுகை விடுபட்டு விடும் என்று சொன்னால் அது கடமையான தொழுகைக்கு பிறகு கூட நம்ம என்ன செய்யலாம், வாய்ப்பு கிடைக்கும் போது தொழுது கொள்ளலாம். ஏன்னா இவர் தொழுததை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுக்காமல் அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இப்னு ஹிப்பானுடைய ஹதீஸில் பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருக்கு பிறகு தொழுவுறதை தடுத்தாங்க. அசருக்கு பிறகு யாரும் தொழுவக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் அசருக்கு பிறகு 2 ரக்காத் தொழுவுறாங்க. அசருக்கு பிறகு தொழுவாதின்னு தடுத்துட்டாங்க. அப்போ அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா, அசருக்கு பிறகு 2 ரக்காத்து தொழுவுறாங்க. அப்போ மக்கள்லாம் கேட்குறாங்க, என்னது நீங்கள் தானே வேணான்னு சொன்னீங்க, அசருக்கு பிறகு தொழக்கூடாதுன்னு சொன்னீங்க, அசருக்கு பிறகு இப்போ எப்படி 2 ரக்காத் தொழுவுறீங்க என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், அப்துல் கைஸ் கூட்டத்தார் மத்தியானம் லொஹர் நேரத்தில் வந்தாங்க, அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருந்த அசர் வரைக்கும் ஆகிப்போச்சு. பேசிக்கிட்டே இருந்ததில் லொஹருக்கு பிந்தி தொழ வேண்டிய 2 ரக்காத்து நான் தொழலை. லொஹருக்கு பிந்தி 2 ரக்காத்து சுன்னத்து இருக்குல்ல, அதை நான் தொழுது இருக்கணும். இவங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன், பேச்சு இழுத்ததுனால லொஹருக்கு பிந்தி நான் தொழ வேண்டிய 2 ரக்காத்தை தொழவில்லை. ஃபஹுமா ஹாத்தானி, அந்த 2 தான் இப்போ நான் தொழுதேன் அசருக்கு பிறகு. லொஹருக்கு பிந்தி தொழ வேண்டிய ஒரு சுன்னத்து விடுபட்டுருச்சின்னு சொன்னால் அதை அசருக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறார்கள் அப்படிங்கிறது புகாரியில் 1233வது ஹதீஸில் இருக்குது. அப்போ லொஹருடைய பின் சுன்னத்து விடுபட்டு விட்டது என்று சொன்னால் அசருக்கு பிந்தி தொழுது இருக்கிறாங்க. வித்ரு அதை விட முக்கியமான ஒன்று. வித்ரு கொஞ்சம் சுன்னத்துகள்லையே கூடுதலாக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து எது, வித்ருங்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வித்ரு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சுபுக்கு பின் தொழுதுக்கிறங்க, அது மத்தியானம் தொழுதுக்கிறங்க. உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை நம்ம தொழுது கொள்ளலாம். அதுக்கு நமக்கு இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு அந்த முடிவை எடுக்கலாம்.